வெல்கம் டு த சேனல். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஊறுகாய். இது வந்து இப்போ ஆவக்காய் ஊறுகாய் மாதிரி போடுறது. இது வந்து அளவு நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து நான் கண்ணளவாகவே போட்டுருவேன், எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியறதுக்கு என்ன கணக்குன்னாக்கா, இது வந்து ஒரு இந்த மாங்காய் துண்டுங்களை ஒரு கிண்ணத்தில் எடுத்திங்கன்னா 5க்கு 1 வந்து எண்ணெய், நல்லெண்ணெய், 1 உப்பு, 1 கடுகு வெந்தயத்தூள், 1 மிளகாத்தூள். 5க்கு 1 எல்லாமே என்னென்ன போடுறோமோ, கடுகு வெந்தயத்தூள், மிளகாத்தூள், நல்ல எண்ணெய், அப்புறம் வந்து உப்பு, அந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ நான் இதுவாகவே போடுறேன். இது வந்து கடுகு வெந்தயத்தூள். ஆவக்காய் ஊறுகாய்க்கு நாங்கள் பச்சையாக தான் போடுவோம். நீங்கள் எப்படி போடுவீங்க, வறுத்து போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து அந்த ஆவக்காய் ஊறுகாய்னாலே பச்சை கடுகு வெந்தயம் தான் தூள் பண்ணி போடுவோம். அதனால ஊறி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இப்போ எண்ணெய், இப்போ உப்பும் வந்து எண்ணெயும் வந்து இதிலே போட்டுட்டு ஜாடியில் உங்களுக்கு தெரியறதுக்கோசரம் நான் தட்டில் போட்டு கலக்கிட்டு அப்புறம் இதில் போடுறேன். எந்த கிண்ணத்தில் அளக்குறீங்களோ மாங்காவை, அதே கிண்ணத்தில் தான் வந்து 5க்கு 1ன்ற விகிதத்தில் போடணும். அஞ்சு துண்டு மாங்காய் துண்டு வேணால் ஒரு இது வந்து கல் உப்பு வந்து தூள் பண்ணி போட்டுக்கோங்க. நான் அப்படியே போட போகிறேன். இல்லை ஆயிடுச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறைய இருந்தால் தான் வந்து இது ஊறுகாய் கெட்டு போகாது. இதை குலுக்கி வெயிலில் வச்சு எடுக்கணும். கல் உப்பு நான் அப்படியே போடுறேன். உங்களுக்கு அளவு தெரிஞ்சதுன்னா அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி, நான் சொன்ன அளவுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. இதுதான். இது வந்து நம்ம மிக்சியில் வந்து இப்படி வெயிட் இருக்கு, அவங்க தான் குலுக்குவாங்க. இது அப்படியே குலுக்கி நம்ம வெயிலில் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான ஊறுகாய் ரெடி ஆகிடும். ஒரு 1 வீக்குள்ளே நல்லா ஊறிச்சுன்னா சூப்பராக இருக்கும் நல்லா ஊறுகாய். இதே மாதிரி செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.